மாற்றம் 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 அப்படின்னு வாக்களித்து இன்னைய வரைக்கும் வந்தது எல்லாமே ஏமாற்றம் மட்டும்தான் அப்படின்ற நிலைமை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ அதில் என்ன புதுசாக இவங்க கிளறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவு கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்கல்ல, போராட்டம் பண்ணவங்களுக்குலாம் நேரடியாக போய் ஆதரவு கொடுக்கறது, அவங்க கூட போராட்டத்தில் கலந்துக்கிறது, இந்த மாதிரியான ஆதரவுகள் தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றி விஜய் அவர்கள் மாற்றம்ன்ற பேரில் என்ன கொண்டு வந்தாருன்னா, அவங்கள போராட்டம் பண்ணுறவங்கள வந்து நான் ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பனையூர் ஆஃபீஸுக்கு கூட்டின்னு வந்து அங்கே வச்சு ஆதரவு தரேன் அப்படின்ற பேரில் ஆதரவு கொடுத்தாரு. என்ன வகையான ஆதரவுன்னு தெரியலை. அப்படி அவர் ஆதரவு கொடுத்த நிலையில் இன்னைக்கு ஆட்சி அதிகாரமும் அவர் கைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அதே ஒடுக்குமுறைக்கு தள்ளி இருக்காரு இந்த தூய்மை பணியாளர்களை. கடந்த திமுக அரசு இதை சரி செஞ்சு விட்டுச்சு. சரி செஞ்சு விட்டதை திரும்பவும் தேரை இழுத்து தெருவில் விடுற மாதிரி தெருவில் விட்டுருச்சு. போராடி பெற்றதை இங்கே போராடி திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் இன்னொருத்தர் கையில், இன்னொரு தனியார் முதலாளி கையில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து சிபிஐ, அதாவது ஆதரவு கொடுத்த சிபிஐ கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அது ஏது, விஜய் அவர்கள் என்ன வேலையை பார்க்குறாரு அப்படின்றத முழுசா பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது விஜய் அண்ணாக்கு தான் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து ஒரு மாற்றத்தை கொடுத்தீங்கல்ல, அந்த மாற்றம் இன்னைக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னா, வீட்டுக்கு கூப்பிட்டு ஆதரவு கொடுத்த நிலையில் இருந்த அண்ணன் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு, வெட்ட வெளிச்சமாகி போச்சு. தனியார் மயமாக்கலுக்கு எதிரான ஏகப்பட்ட வேலைகளை இங்கே செஞ்சு அதுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அப்படி போராட்டங்கள் முன்னெடுத்து, அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. அவங்கள அந்த இடத்துல கலைக்கிறதுக்காக, அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு கலைக்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகள்லாம் நடந்துச்சு. அந்த நைட்டோட நைட்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படியான, அதாவது சுதந்திரம் நைட்டோட நைட்டாக நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. சுதந்திரம் கிடச்ச அந்த நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படியே மாற்று சிந்தனையாக கொடுக்குறன்ற பேரில் அதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுதந்திரத்தை அன்றைக்கே அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. இந்த மாதிரியான வேலைகள் நைட்டோட நைட்டாக நடந்துச்சு. இது எல்லாத்தையும் கடுமையாக எதிர்த்தாங்க. கூட்டணி கட்சிகள் எதிர்த்தாங்க. இப்படியான செயல்கள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கூவாத்துல இறங்கி போராடினாங்க. இவ்வளோ போராட்டங்கள் பண்ண நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பண்ணாங்க, கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளோ போராடி பெற்றது என்ன அப்படின்னா, இனிமேல் தனியார் மயமாக்கல் கிடையாது, இந்த பணிகள் வந்து அரசு பொறுப்பெடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி நடத்தின அந்த நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, விஜய் திரும்பவும் அந்த தனியார் மயமாக்கலுக்கு பார்க்குறாரு. போன வாட்டி 10 பண்ணாங்க, திமுக அரசு 2 தான் பண்ணுச்சு. அதாவது எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் 10 மண்டலங்களை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே தூக்கி தனியாருக்கு கொடுத்தாங்க. அப்பயும் போராட்டம் பண்ணாங்க. அடுத்து இவங்க 2 மண்டலங்களை தூக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தூக்கி தனியாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கான்ட்ராக்ட் முறையில் வேலை எடுக்கிறது. அதுக்கு பெரிய போராட்டம் பண்ணி இல்லை அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா, திருமாவளவன் அவர்கள் கூட இருந்து எனக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொடுத்தாரு சொன்னாங்க. வெளியில் மக்கள் கூட நின்று போராடினது இடதுசாரிகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் போராட்டம் பண்ணது. இதுக்கு அடுத்து விஜய் அவர்களும் கூட சேர்ந்து ஆதரவு கொடுத்திருந்தார். இப்படி இத்தனை எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இதுக்கு மேலே தனியார் மயமாக்கல் கிடையாது அப்படின்றத சேகர்பாபு அவர்கள் அறிவித்தார். இதுக்கு உறுதுணையாக இருந்தது யாரும் இல்லைன்றதையும் தெளிவாக சொல்லிட்டார். அப்படி சொல்லி அதுக்கப்புறம் நடந்த வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி வந்து மாறிடுச்சு, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப அதை தனியாருக்கு கொடுக்கறதுக்கான வேலை. இது வரைக்கும் இருந்தது 10 பார்த்தீங்க, 2 பார்த்தீங்க. இப்போ இவர் 12 மண்டலங்களை தூக்கி அப்படியே தனியாருக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2த்தையும் சேர்த்து வச்சு, அதில் 2 வாபஸ் வாங்கிட்டாங்க. சேர்த்து வச்சு 12 மண்டலங்கிட்ட 16 மண்டலங்கிட்ட கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த தகவலை கேட்டதும் அதிர்ந்து போயிருக்காங்க மக்கள். என்னப்பா தனியார் மயலுக்கு எதிராக பேசினவர் கூப்பிட்டு ஆதரவு கொடுத்தாரு, இப்போ என்ன பண்ண போகிறாரு? கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள். நம்ம நகரமே சுத்தமாக இருக்குது, நம்ம ஏதோ ஒரு வேலையில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஏதோ நம்ம சும்மா எச்சு துப்பிட்டு போகிறோம், நம்ம கையில் கிடைக்கிற பேப்பரை தூக்கி போட்டு போகிறோம், கண்ட இடத்துல கண்ட விஷயங்கள் நடக்குது, கண்ட மிருகங்கள் மலங்களைக்குது, கண்ட இடத்துல கழிவுகளை விட்டு போகிறாங்க. அது எல்லாத்தையும் பெருக்கிறது நம்ம தூக்கி போடுற எந்த ஒரு பொருள் இருந்தாலும், திட கழிவுகளாக இருந்தாலும் திரவ கழிவுகளாக இருந்தாலும் அகற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தான். அவங்களுக்கு சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த சரியான எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்லாமல் அவங்க அவ்வளோ வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மயலே நிற்கணும். திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆதரவான எங்களுடைய ஆதரவு வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா, அவங்க இப்படியே இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறான் பணி நிரந்தரன்ற பேரில் அவங்கள வந்து இதே தொழிலில் வச்சுக்கிற வேலைகள் இங்கே நடக்குது, அது நடக்கக்கூடாது, அதுக்கு எதிராக அதிலிருந்து அவங்க கடந்து போயிடணும் அப்படின்னு. இப்போ சிபிஐ சேர்ந்த வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரே வார்த்தை எடுத்து வச்சிட்டாரு. பா
இந்த நிலை தொடரக்கூடாது. தனியார் மயமாக்கலுக்கு எதிரா இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அரசு வழியா பதவி குடுத்தாங்க அப்டின்னா, நீங்க சின்ன வயசுலலாம் பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் எத்தன பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. சாலை தொழிலாளர்கள் இருந்தாங்க. சாலை போடுறதுக்கு இருப்பாங்க. நல்லா அந்த விவேக் அவர்கள் கூட காமெடி பண்ணியிருப்பாரு. கோணி பைய வந்து சுத்தி அவங்க கிடைக்கிற தார்லாம் சுத்தி வந்து கை அவங்க ஷூ வந்து மாட்டின்னு வந்துட்டாரு அப்டின்னு சொல்லி அந்த கால ஆணி வச்சு குத்தி விட்டுருவாரு. இப்ப அந்த நிலைமை இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, சாலை போடுற பணியாளர்கள் இருந்தாங்க. அரசுல இருந்தாங்க. அரசு பணியாற்றுனாங்க. அரசு அந்த டெண்டர் எடுத்து ஒருத்தர்கிட்ட குடுக்குது. அந்த அரசு டெண்டர் நடக்குது அப்டின்னா, அது அரசாங்கத்துடைய செயல்முறைகளா இருக்கும். இப்ப மொத்தமாவே டெண்டர் விட்டு எல்லாமே அந்தந்த இதுவே பார்த்துக்கும் அப்டின்னா, இப்ப அரசாங்கம் என்னதான் பொறுப்பு எடுத்துக்குது? அரசாங்கம் என்னதான் செய்யுது? இந்த அரசுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது. எல்லாத்தையும் தனியார் கையில குடுத்துட்டேன். என் கையில இல்லப்பா, நீ போய் அவர கேட்டுக்க. என் கையில இல்லப்பா, அவர போய் கேட்டுக்க. இப்படியான ஒரு சூழலுக்கு மொத்த நாட்டையும் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு மொத்தமா இருக்கு. இந்தியா மொத்தமே அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற எல்லா துறைகளையும் தூக்கின்னு போய் தனியாருக்கு குடுத்தாச்சு. இப்ப இருக்கிற எஞ்சி இருக்கிற 1, 2 துறைகளும் வந்து அடிப்படையில அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழல். இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழல் நடந்துச்சு, அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு நடந்துச்சுன்னா, அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேத்துக்கணும்ல. அந்த பொறுப்புல இருந்து தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கே. மக்கள அரசோட பொறுப்புல இருந்து தட்டி கழிக்கிறத முக்கிய வேலைகளா தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மாற்றம்னு நெனச்சு இதுதான் மாற்றம் கொண்டு வந்திருக்கோமா? நீங்க ஏதோ ஒண்ணு செய்வீங்கன்னு தானே உங்கள கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்ப அதுக்கு ஆதரவா நீங்க என்ன பண்றீங்க? இந்த மக்களுக்கு ஆதரவா என்ன பண்றீங்க? அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்குல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போறாரு? கண்டிப்பா இத கைவிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல வீரபாண்டியன் அவர்கள் பேசியிருந்தாரு. அதிலயும் குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு அவங்களுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் அதில வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, பிற்படுத்தப்பட்டோர் தான் அதில அதிகமா குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. அந்த வேலைகள்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர் அதிகமா இருக்காங்க. ஏன் அவங்க இருக்காங்க? நகரத்தோடைய ஒதுக்குப்புறமா இருக்கிறவங்கலாம் அதில இருக்காங்க. கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் இந்த மாதிரியான ஹவுசிங் போர்ட்ல இருக்கிறவங்க. அத தாண்டி இந்த நகரத்தையே ஆக்சுவலா இந்த நகரத்துக்கு உரிய மக்கள் தான் இந்த நகரத்த சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நகரத்துக்கு உரிய மக்கள் இந்த நகரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க. இந்த நகரத்துக்கு உரிய மக்கள் இந்த நகரத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ்ளோ வேலைகள செய்றாங்க. கட்டட வேலையிலிருந்து எல்லா வேலையும் செய்றது இந்த நகரத்து மக்கள். இந்த நகரத்து மக்களுக்கான நீதி கிடைக்குதா? இந்த நகரத்து மக்கள எங்க வச்சிருக்காங்க? அவங்களுக்கு பணி கிடைக்குதா? சரியான பணி கிடைக்குதா? கிடையாது. இதை இயந்திரமயமாக்கணும். தனியார் மயமாக்கக்கூடாது. இயந்திரமயமாக்கணும். காலப்போக்குல அந்த வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த தலைமுறைகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு பக்கங்களுக்கு போயிடணும். வெவ்வேறு துறைகள்ல அவங்க போய் வேலை பார்க்கணும். அது அரசாங்க துறைகளா இருக்கணும். அதுக்கான ஒரு வேலைய இந்த தாவேக்கா அரசு செய்யணும். அதுக்கான சரி விடுங்க என்ன பண்றது? அவைங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட கிடையாது. அப்படின்ற மாரி தான் பலரும் விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு ஏத்தா மாரியே இவங்களும் செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த கேள்விக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பதில் சொல்றது? அவங்களுக்கு நம்ம என்ன பேசுறது? இப்படியான கேள்விகள் இருக்கு இல்லையா? இவைங்க இருந்து கேள்வின்னு கேள்வி கேட்டாய்ங்க. இப்ப அடையாறு ஆற்ற வந்து சுத்தம் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடையாறு ஆறு சுத்தம் பண்றீங்க. சுத்தம் பண்ற தொழிலாளி யாரு? இவங்க தனியார் மயமாக்கிட்டாங்கன்னா இங்க என்ன நடக்கும் தெரியுமா? அவைங்களுக்கு வந்து சம்பளம் குறைக்கப்படும். இதுக்கு முன்னாடி ரூ. 24,000 சம்பளம் குடுத்து ரூ. 12,000 ரூ. 15,000 அப்படி குறைச்சுருவாய்ங்க. இன்னும் கம்மியா போய் ரூ. 10,000 கூட குடுப்பாங்க. கவர்மெண்ட் வேலை உனக்கு எண்ட் ஆஃப்ல பென்ஷன் இருக்குது. சம்பளம்லாம் வா அப்படின்ற மாரி மாறிடும். கவர்மெண்ட் ஏத்துறது கூட கிடையாது. கவர்மெண்ட் வேலையா இருந்தா அது அந்த சம்பளமா இருக்கும். இப்ப இவங்க கார்ப்பரேஷன் வேலையா இருக்கும். கார்ப்பரேட்டா மாறும். கார்ப்பரேட் இங்க என்னவா செயல்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்லப் போறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் பாருங்க. இவங்களுக்கு பணி நிரந்தரம்ன்றது கிடையாது. சரி பணி நிரந்தரம் கிடையாது. ஒரு சரியான சம்பளம் இருக்கான்னா, அந்த சம்பளமும் கிடையாது. எண்ட் ஆஃப்ல பென்ஷன்ற மாரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. இந்த நாட்டையே சுத்தமாவும், ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறவங்க இவங்க. இவங்களுக்கு இந்த பாதுகாப்பு கிடையாது. சரி சரியான உபகரணங்கள் இருக்குதா? கிடையாது. யூனிஃபார்ம் ஒழுங்கா குடுத்துருக்காங்களா? கிடையாது. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? கிடையாது. சரியான டைமிங்க்கு வந்துணும், டைமிங்க்கு போயிடணும். குடுக்குற சம்பளத்துக்கு மேல அவங்க வேலை செய்யணும். இப்படியான நிலைகள் தான் இருக்கு. ஏதாச்சும் அவங்களுக்கு இப்ப அந்த பணியின் போது அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இன்னைக்கும் பல இடங்கள்ல சாக்கடைக்குள்ள மனிதர்கள் இறங்கி தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள இறங்குற மனிதனுக்கு என்ன எக்யூப்மென்ட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் சட்டைய கழட்டி போட்டு வெறும் டவுசர் போட்டு இறங்குறான். சட்டைய கழட்டி போட்டு டவுசர் போட்டு வெறும் உடம்போட இறங்குனா, அவன் உடம்புல எவ்வளோ பாதிப்புகள் வருது. அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் யார் பொறுப்பேத்துக்கிறது? அரசாங்கத்தில இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அது சரியா செயல்பட்டு குடுத்துருமா? அவங்களுக்கு சரி செஞ்சு குடுத்துருமா? எத்தன உயிர்கள் போகுது அரசாங்க மருத்துவமனைகள்ல? அரசாங்க மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள். அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அப்படி அங்கீகரிக்கப்பட்ட இந்த மருத்துவர்களால என்ன செய்ய முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுகளும் பூஜ்ஜியமாக இருந்துகிட்டு இருக்கு.
இப்படியான செயல்பாடுகள்லிருந்து அவங்க திறம்பட்ட மருத்துவர்கள் அவங்களுக்கு என்ன நிலைமையா இருக்குன்னா, அவங்க அந்த நேரத்தில இருக்கவங்களுக்கு சரியா செஞ்சுடுறாங்க. அலட்சியம் காட்டுறாங்கன்ற ஒரு இது இருக்கு. அதில யாராச்சும் ரூ. 10 ரூ. 20 வாங்குனாங்கன்னா, அவங்கள புடிச்சு வெளிய போடுறது தான் இவங்க வேலையா இருக்குது. அ மருத்துவத் துறையில கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல நடக்கிற ஊழல, அத ஒழிக்கணும்னா அத பண்ண மாட்றாய்ங்க. ரூ. 10 அந்த மாரி தள்ளின்னு வரதுக்கு ஒரு ரூ. 10 லஞ்சம் வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புடிச்சு வெளிய போடுறாய்ங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்குறாங்க. இப்ப அந்த ரூ. 10வும் 10,00,00,000யும் ஒண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த டெண்டர் எடுக்கிறதுல நடக்கிற மோசடிகள் இருக்குல்ல. அத நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? இதுவரைக்கும் அத வெளிக்கொண்டு வந்து காட்டியிருக்கீங்களா? ஒயிட் பேப்பர்ன்னு ஒண்ணு குடுத்தீங்களா? அத செஞ்சிருக்கீங்களா? அது எதுவுமே செய்யல. முந்தைய அரசு இவங்க போராட்டத்துக்கு செவிசாய்ச்சு ஒரு செயல்கள செஞ்சுச்சு. அதுக்கு இல்ல அவங்க போராட்டத்த தான் வாங்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி, அதுக்கு மாற்றா தான் என்ன பண்ணாங்கன்னா, தாவேகா அரச கூட்டின்னு வந்து வச்சாய்ங்க. அந்த தாவேகா அரசு என்ன செஞ்சிருக்கு அப்டின்னா, ஒண்ணும் செய்யல. திரும்பவும் தனியாருக்கு தூக்கி குடுப்போன்ற ஒரு வார்த்தைகள எடுத்திருக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்டின்னா, மக்களுடைய கோரிக்கை அந்த மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த தலைமுறைய தாண்டி அடுத்த தலைமுறை அந்த வேலைய செய்யக்கூடாது. அதுக்கு இயந்திரமயமாக்கல் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த இயந்திரமயமாக்கணும். இங்க இயந்திரங்கள் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இயந்திரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஐடிலேருந்து நெறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சத இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல தான் பிரச்சனை. ஒரு சில இடங்கள்ல அத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணது அது அப்படியே கடப்புல போட்டாச்சு. அதுக்கடுத்து செய்யல. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சாதிய ரீதியான கட்டமைப்பு. சாதிய ரீதியான மனநிலை கட்டமைப்பு. அந்த மனநிலை கட்டமைப்பு தான் இத செய்ய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த சாதிய ரீதியான மனநிலை கட்டமைப்பு இருக்குல்ல, போய் போஸ்டர் எங்க ஒட்டுனா, கழிவறை கழுவ ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி போஸ்டர் எங்க ஒட்டுவோம் அப்படின்னா, போய் ஸ்லம் ஏரியாக்கள்ல தான் ஒட்டுவாய்ங்க. அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல தான் ஒட்டுவாங்க. போய் மயிலாப்பூர்லயோ, பெசன்ட் நகர்லயோ, அபார்ட்மெண்ட் சைட்லயோ, அண்ணா நகர்லயோ போய் அந்த போஸ்டர் ஒட்டுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா, இந்த மக்கள் தான் இத செய்வாங்கன்ற கட்டமைப்பு. அந்த மக்கள் ₹1,00,00,000 குடுத்தாலும் அவங்க செய்ய மாட்டேன்னு இருப்பாய்ங்க. அவங்களுக்கு சம்பளத்த உயர்த்தி குடுத்துட்டா மட்டும் போதுமா? பணி நிரந்தரம் குடுத்துட்டா மட்டும் போதுமானா, அது கிடையாது அவங்களுக்கு நிரந்தர தீர்வு. நீங்க இயந்திரமயமாக்கல் தான். அது மூலியமா இங்க மற்ற வேலைகள அரசு உடைமையாக்கப்பட்ட வேலைகள அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்றது தான் இங்க ரொம்ப முக்கியமான செயல். அவங்க பண்றது எல்லாமே சேவை. அது வேலையிலே வராது. சேவையில வரும். அந்த சேவையின் அடிப்படையில அவங்களுக்கு செய்யணும். தூய்மை பணி தான். தூய்மை சேவை தான். தூய்மை பணி கூட கிடையாது. தூய்மையான சேவை தான். இந்த இந்த நகரத்துக்கே அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல. ஒவ்வொரு நகராட்சியிலும் சரி, ஒவ்வொரு ஊராட்சியிலும் சரி, இப்படியான செயல்பாடுகள மாநகராட்சியிலும், ஊராட்சி, நகராட்சியிலும் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சேவைகள இன்னும் ஊக்குவிச்சு அவங்களுக்கு இன்னும் பணி அதிகமா குடுக்காம, பணியிலிருந்து குறைக்கிறதுக்கான இயந்திரமயமாக்கல இங்க கொண்டு வரணும். இயந்திரங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படணும். அதனால இயந்திரம் கொண்டு வந்துட்டா உனக்கு வேலை கிடையாது போ அப்படின்ற நிலைக்கு இங்க மாறக்கூடாது. அது கடுமையான முதலாளித்துவம். அந்த முதலாளித்துவத்துக்கு ஆதரிக்கக்கூடாது. சமூக நீதி அரசுன்னு பீத்திக்கிறீங்கல்ல, அதுக்கேத்த மாதிரியான செயல்பாடுகள கொண்டு வந்து செய்யணுங்க. அப்படின்றது தான் இந்த மக்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. இத குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.